ஆர்சிபி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க. பேட்டிங் வந்து விராட் கோலியும் பிலிப் சால்ட்டும் ரொம்ப திணறினாலும் ஒரு அளவு ரன் அடிக்கிறாங்க. அடுத்துதான் வந்த படிகள்லாம் ரஜத் பட்டிதாரும் பார்த்தீங்கன்னாக்கா அணியின் ஸ்கோரை வந்து உயர்த்துறதுல ரொம்ப குறிக்கோளா வந்து பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. நல்லாவே ஒரு சில ஷாட்லாம் வந்து படிகளுமே ஆடினாரு. பட்டிதரும் வெறித்தனமா ஆடினிருந்தாரு. படிக்கல் அவுட் ஆட்ட உடனே பார்த்தீங்கன்னா பெரிய கடவுத் பேச்சினான டிம் டேவிட் வர்றாரு. ஒரு சில மேட்ச்லாம் பார்த்துருக்குறோம். டிம் டேவிட் வந்து எதிரணியோடைய பவுலர்களை வந்து கதற அடிப்பாரு. இன்னைக்கும் அதே நிலைமை தான் நேற்று நடந்தது. சென்னை வீரர்கள் மட்டும் இல்லாம ரசிகர்களையும் கதற விட்டாரு டிம் டேவிட். ரஜத் பட்டிதரும் டிம் டேவிட்டும் பண்ண பேட்டிங்கால ஆர்சிபி வந்து 250 கடந்துட்டாங்க. சிஎஸ்கே உடைய தொடக்க ஆட்டக்காரரா கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட்டும் சஞ்சு சாம்சனும் வராங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் எப்போதும் போல டக்குன்னு அவுட் ஆகி டக் அவுட்டுக்கு போயிட்டாரு. சிஎஸ்கே உடைய தொடக்க வீரர்களா கிளம்பிடுறீங்க. சஞ்சு சாம்சனும் ருத்ராஜ் கெய்க்வாட்டும் இயர்லியாவே விக்கெட்டை கொடுத்துட்றாங்க. சஞ்சு சாம்சன் இந்த மேட்ச் வந்து நல்லா அடிப்பாருன்னு எதிர்பார்த்தேன். இவங்க 2 பேரும் அவுட் ஆயிட்டாங்க. சரி, நம்மளுடைய இளம் புயல் ஆயுஷ் மாத்ரே வந்து நல்லா விளையாடுவார்னு எதிர்பார்த்தோம். ஆனா அவருமே வந்து வந்த உடனே அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ரொம்ப இயர்லியாவே 3 விக்கெட் போன உடனே சென்னை தடுமாற ஆரம்பிச்சிச்சு. அங்கேயே வந்து சென்னையோட தோல்வி வந்து உறுதி செய்யப்பட்டது. இருந்தாலும் எல்லா ரசிகர் போலயும் நானும் வந்து ஒரு நப்பாசியோட எப்படியாவது அடிச்சு ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்ற ஒரு நப்பாசியில வந்து பார்த்தேன். சர்ஃப்ராஸ் கான் வராருங்க, அங்கதான் என்ட்ரி கொடுத்தாரு. ரொம்ப நல்லாவே பவர் பிளேவை பயன்படுத்தி சூப்பரா விளையாடினாரு. நல்ல ஷாட்லாம் அடிச்சாரு. எதிர்பார்க்காத ஷாட்லாம் ஆடினாரு. நல்லா சிறப்பாகவே ஆடினாரு. இன்னும் பெட்டரா ஆடி இருக்கலாம். ஆனா அவர் 50 கடந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் சொல்ல போனா ஆர்சிபி விட சென்னையோட ஸ்கோர் நல்லா மலமலன்னு வந்துட்டே இருந்துச்சு. 3 விக்கெட் போனாலும் சர்ஃப்ராஸ் கானுடைய அதிரடி பேட்டிங் அளவு வந்து பாத்தீங்கன்னா சென்னையோடைய ரன் ரேட் வந்து பயங்கரமா இருந்துச்சு. மாங்க அடிக்கிற குணால் பாண்டியாவை ஏறி அடிக்கலான்னு பார்த்து சர்ஃப்ராஸ் கான் அவுட் ஆயிட்டாருங்க. அடுத்து சென்னையோடைய நம்பிக்கையே போச்சு. அடுத்ததான் வந்த சிவம் தூபே மற்றும் பிரசாந்த் வீர், இவங்க 2 பேரும் மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. பெரிய ஸ்கோர் வந்து சிவம் தூபே பண்ணலனாலும் 2-3 ஷாட் வந்து நல்லா அடிச்சாருங்க. ஆனா அவர் இருந்திருந்தா இன்னும் சிறப்பாக ஆடி இருக்கலாம். பிரசாந்த் வீர் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் தடுமாறினாலும் அடுத்த அடிச்ச ஷாட்லாம் வந்து நல்லா சிறப்பாகவே ஆடினாரு. இருந்தாலும் பெரிய ஸ்கோர் இவருமே அடிக்கல. வந்து தொடர்ந்து விக்கெட் போயிட்டே இருக்குது. அடுத்ததான் பாத்தீங்கன்னா இங்கிலாந்தோடைய ஆல்ரவுண்டர் ஓவர்டன் வர்றாருங்க. நல்லாவே அடிச்சாருங்க. அதாவது சும்மா வந்து பேருக்கு சொல்ற மாதிரிலாம் இல்லை, நல்ல ஷாட்லாம் நல்லா விளையாடினாரு. அவர் ஓவர்ல ரன்னு கொடுத்துருந்தாலும் பேட்டிங்ல வந்து அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி நல்லா பேட்டிங் பண்ணாரு. அவருடைய அதிரடியால வந்து சென்னை அணி வந்து 150க்குள்ளே ஆல் அவுட் ஆயிடும்னு எதிர்பார்த்த ஆர்சிபி ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சி தான். ஆர்சிபிக்கும் உள்ள வித்தியாசமே பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரன் தான். அந்த 50 ரன் பார்த்தீங்கன்னா டிம் டேவிட்டோடைய அதிரடியை தான். அதாவது ஆர்சிபியோடைய முழு பலமும் காமிச்சாங்க. சென்னையோடைய 10% பலத்தை தான் காமிச்சிருக்கிறாங்க. அடுத்தடுத்த மேட்ச்ல அவங்களுடைய முழு திறமையை வெளிப்பட்டா ஆர்சிபி மட்டும் இல்ல, சென்னையை தவிர்த்து மிச்சம் இருக்கிற 9 டீமையும் சென்னை அணி வந்து ரொம்ப எளிதாகவே வின் பண்ணலாம். இது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.